ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 33 டேஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். எனக்கு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கிளைமேட் சேஞ்சு, தண்ணி மாறினது, இதெல்லாம் சேர்த்து ஃபீவர், கோல்டு, கஃப்பு இதெல்லாமே வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை. அதனால தான் நான் நேற்றுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலை. ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டாலையும் 2-3 பேர் டிஎம் பண்ணி விசாரிச்சுருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நான் ஓகே ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் 2-3 பேர் கேட்டதுனால அதை அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் உடம்பு முடியலை அப்படிங்கிறத அப்டேட் பண்ணேன். நான் இதிலேருந்து கிளியராக ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா ப்ராப்பராக வீடியோ போடுறேன். உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் டயட்டில் தான் இருக்கேன். என்னோட டே பை டே எப்படி கம்ப்ளீட் ஆகுதுங்கிறத இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்டுக்கு கூட டெய்லி 1 பார்ட் ரெசிபி மாதிரி என்னால் முடிஞ்சதை குக் பண்ணி கொடுத்து விட்டுட்ருக்கேன். பேக் டு நார்மலுக்கு வந்ததும் உங்ககிட்டையும் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் 1 டே தான் வீடியோ அப்லோட் பண்ணலை. அதுக்கே கன்சென்ட்டோட 2-3 பேர் கேட்டதுக்கு. அண்ட் கண்டிப்பாக நான் பேக் டு ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற டைமில் குழந்த 1 டேயில் பாதி டைம் அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருப்பார். ஏன்னா நான் தான் கொண்டு போய் விட்டுருக்கேன். இங்கே இருந்தாருன்னா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கும் அவனை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஓகே, பேக் டு ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் உங்களையும் நான் பழையது மாதிரி மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.